இறுதியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்கள் எந்த விஷயத்துல இந்த ஒரு வருஷம் 365 நாளும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை சனி மேல படுறதுனால என்ன ஆகும்? முதல்ல இருந்த மாதிரியே மீனம் திருப்பி வந்துடும். திருப்பி அதே உத்வேகம், அதே புத்திசாலித்தனம், அதே எனர்ஜி எல்லாம் சூப்பர். ஆனா இது ஒரு வருஷம் குரு பாத்தீங்கன்னா குருனோட பார்வை சனி பகவான் மேல இருக்கு. ஸோ அதில் கவனம் அப்படின்றது வேணும். அதை பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்குமே, அன்னைக்கு தீபாவளியில் நம்ம வீடியோ பார்த்தாங்களே சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ராகு பகவான் 12ஆம் பாவம். எனக்கு என்னென்னலாம் வேணும் அத்தனையும் நான் வாங்குவேன். அப்போ எல்லாம் சந்தோஷமா பண்ணுங்க. ஆனால் நம்மளுக்கு திருப்பி செலுத்தும் போது கஷ்டம் இருக்கு, எனக்கு பெருசாக வசதி இல்லை அப்படின்னா வெறும் கெத்துக்காக வெறும் மரியாதைக்காக இந்த விஷயம் பண்ணாதீங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம ரொம்ப மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க. கஷ்டப்படுறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. சூப்பர் மேம். எச்சரிக்கை மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்களும் இருக்கு, நல்ல விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த இதுலலாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரொம்ப அழகா சூப்பரா தினம் தினம் அற்புதமான விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க மேம். நம்ம ஆரம்பத்துல இருந்து மேஷ ராசிலேருந்து ரொம்ப அருமையா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதுலலாம் எச்சரிக்கை தேவை இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொன்னீங்க. இறுதியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்கள் எந்த விஷயத்துல இந்த ஒரு வருஷம் 365 நாளும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், மீன ராசி அன்பர்கள் இயற்கையாகவே ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்னு சொன்னால், ராசி அதிபதி குரு பகவான், அதுக்கும் மேலே சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ராசி. லைஃப் எப்படி சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கையில் எப்பயுமே எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க. ஆனால் இப்போ போராத காலம் உங்களுக்கு 7 நாட்டு சனியினுடைய மத்தியம் பகுதியில் இருக்காங்க, ஜென்ம சனியில் இருக்காங்க. ரொம்ப புத்திசாலிங்க. இந்த நேரம் என்னோட புத்திசாலித்தனம் எனக்கே பயன்பட மாட்டேங்குது. என்னோட புத்திசாலித்தனம் என்னை சார்ந்தவர்களுக்கு, என் நட்பு வட்டாரத்துக்கு எல்லாருக்கும் பயன்படும். ஆனா இந்த காலகட்டம் எனக்கே என்னோட புத்திசாலித்தனம் பயன்பட மாட்டேங்குது. எனக்கே ஒரு விதமான மந்த நிலை, இனம் புரியாத குழப்பம் அப்படின்றதுலாம் அவங்க சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது கூட பாத்தீங்கன்னா மேடம் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை சனி மேல படுறதுனால என்ன ஆகும்? முதல்ல இருந்த மாதிரியே மீனம் திருப்பி வந்துடும். திருப்பி அதே உத்வேகம், அதே புத்திசாலித்தனம், அதே எனர்ஜி எல்லாம் சூப்பர். ஆனா இது ஒரு வருஷம் குரு பாத்தீங்கன்னா குருனோட பார்வை சனி பகவான் மேல இருக்கு. 365 நாளும் குருனோட பார்வை சனி மேல இருக்கா? கிடையாது. நடுவுல சில காலம் குரு பகவான் வக்ரகதி அடைவார். அப்ப குருனோட பார்வை சனி மேல இருந்தாலும் ரொம்ப வீக் பார்வை. அப்ப சனியினோட ஆட்டம், சனியினோட கை ஓங்கும். அதே மாதிரி குரு பகவான் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப குரு பகவானோட பார்வை சனி மேல இருக்கவே இருக்காது, முழுசும் அகலும். அந்த காலகட்டம் திருப்பி இதே டிப்ரெஷன். இந்த பிள்ளை நடுவுல நல்ல எந்துவா நல்ல சூப்பரா இருந்துச்சு, திருப்பி இதே மாதிரி பண்ணுதேப்பா, திருப்பி இதே மாதிரி. இப்ப குழந்தைங்க மீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை இப்ப 2 வருஷமா பாத்தீங்கன்னா நீட் எழுதுது, எனக்கு சீட்டே கிடைக்கல, போ என்னால் முடியாது, ஊன்னு அம்மா கிட்ட சண்டை போடுது. என் கூட படித்த பிள்ளைங்களாம் 3rd இயர் வந்துட்டாங்க, ஃபைனல் இயர் வந்துட்டாங்க, நீங்கள் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சும்மா இன்ஸ்டா ரீல பார்த்துட்டு இருக்கிறது. நுண்டி குத்துற மாதிரி நிறைய குழந்தைங்க என்ன பண்ணும், அதுங்களால முடியாது, அம்மா மேலே அப்பா மேலே பழி விட்டுருவோம். ஆமாம், அந்த மாதிரி பண்ணுறது. உண்மையாகவே ஹர்ட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு பாதி பார்த்தீங்கன்னா குழந்தை மென்டலி நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரி சப்நார்மல் மாதிரி பிஹேவ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பண்ணாங்க. முக்கியமாக இந்த 12வது படிக்கிற குழந்தைங்க, இந்த நீட் படிக்கிற குழந்தைங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற குழந்தைங்களாம் மத்தியம வயசு பர்சனாலிட்டி சமாளிச்சுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கும், குழந்தைங்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது இல்லையா? இது நல்லா திருப்பி நான் நீட் படிக்கிறோமா, திருப்பி இந்த வருஷம் நான் மெடிசன் சீட் வாங்கிடுவோமா அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கும். நடுவுல அந்த காலகட்டம் குருனோட பார்வை விளக்கும் போது திருப்பி அது முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். திருப்பி பிள்ளையார் சொல்லி போடும், நான் தான் போன வருஷமே சொன்னேன், கேட்டீங்களா, ஏன் சேர்த்து விட்டீங்க, உங்களுக்கு காசு கொடுத்து எனக்கு எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடியல, காசு கொடுத்து என்னை வெளிநாடு படிக்க அனுப்ப முடியல, யாரை கேட்டு நீங்க பெத்துக்கினீங்க அப்படின்ற கேள்வியில கேட்கும். நான் சொன்னேன், நான் பெத்துக்கு சொல்லி, நான் சொன்னேன், நான் என்னை டாக்டருக்கு படி அப்படின்னு கனவு என்னை காண சொல்லி நான் சொன்னேன்னா, நீங்க தானே அந்த கனவை என் மனசுக்குள்ள திணிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் பிள்ளைங்க திரும்பி பேச ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் காலகட்டம் தான், நம்ம பெருசா யோசிக்க வேணாம். குருனோட பார்வை அகலுது, அதனால சனியினோட ஆட்டம், குழந்தை திருப்பி குழப்பம் வருது, இது மாறும் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டம் பெற்றவங்க குழந்தைங்களுக்கு ஆறுதலா, இல்லை கண்ணு ஓகே இந்த வருஷம் பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம வேற பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் நம்ம காசு கொடுத்து கூட பண்ணிக்கலாம், அப்படி ஏதாவது சொல்லி பிள்ளைங்களை சமாளிக்கும். புரியுங்களா? இது இளம் வயசு. மத்தியம வயசுல உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும், பெருசா யோசிக்க வேணா, குழப்பம் இருக்கும். திருப்பி உங்களுக்கு மென்டலி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி, ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காலம் தான், கவலைப்பட வேண்டாம். ஸோ அதில் கவனம் அப்படின்றது வேணும். அதை பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்குமே, அன்னைக்கு தீபாவளியில் நம்ம வீடியோ பார்த்தாங்களே சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்ல கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது.
அதுக்கப்புறம் ராகு பகவான் 12ஆம் பாவம். எனக்கு என்னென்னலாம் வேணும் அத்தனையும் நான் வாங்குவேன். எனக்கு வீடு நல்ல வீடு தான். ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் சூப்பராக இன்டீரியர் டெக்கோர் பண்ணியிருந்தேன். நானும் அப்படி நான் பண்ணுவேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் ரெக்லைனர் சோஃபா போட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் சாதா சோஃபா, நானும் ரெக்லைனர் சோஃபா போடணும். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பயங்கரமாக ட்ரெஸ் போட்டிருக்கா. அவள் எங்கே வாங்கினா அப்படின்னு கேட்டால் அவள் ஒரு மால் சொன்னால் அந்த மாலுக்கு நானும் போனேன். 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணலான்னு போனேன். 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன். தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணலாம். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. பெண்களாக இருந்தால் ஷாப்பிங் போகணும், ஆடம்பரமாக இருக்கணும், இதெல்லாம் நல்லது தான். வாழ்க்கை வாழ்வதற்கே லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அப்போ எல்லாம் சந்தோஷமாக பண்ணுங்க. ஆனால் நம்மளுக்கு திருப்பி செலுத்தும் போது கஷ்டம் இருக்குது, எனக்கு பெருசாக வசதி இல்லை அப்படின்னா வெறும் கெத்துக்காக வெறும் மரியாதைக்காக இந்த விஷயம் பண்ணாதீங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து ரொம்ப மதிப்பாக இருக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க. கஷ்டப்படுறதும் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இதில் கவனம் அப்படின்றது தேவை. அதுக்கப்புறம் கேத்து பகவான் 6ஆம் பாவம். பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காத, யார்கிட்டையும் கடன் வாங்காத, அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கும். 3 விஷயம் சிம்பிள், வேற பெருசாக யோசிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் குரு பகவான் 6ஆம் மாதத்துக்கு மேலே 5ல் போகிறார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு பெரிய 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 ப்ளஸ் மீனத்துக்கு. அவ்வளவும் நல்லது கொடுக்கும், அவ்வளவும் நல்லது. புரியுதுங்களா? அப்போ இந்த 5ல் குரு என்ன பண்ணுவார்? பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி அப்படின்னு வரும். எங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் பெரிய குடும்பங்க, இந்த சொத்து பிரச்சனை வந்துச்சு, அதுலேருந்து யாரும் எங்ககிட்ட பேசுறதே இல்லை. எங்கள் மாமனார் மாமியார் வீட்டு சைட்லேருந்து யாரும் பேசுறதில்லை. இப்போ எல்லா உறவும் உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? இழந்த சொந்தம், இழந்த உறவு, இழந்த காதலி, இழந்த நட்பு, இது எல்லாமே திரும்பி வரும். அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு நல்ல ஒரு காதலாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இவங்களும் கல்யாணம் ஆகாதவே இருந்திருப்பாங்க, அவங்களும் கல்யாணம் ஆகாதவே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த காதலை திருமணமாக நம்ம கொண்டு போனால் தப்பே இல்லை. புதுசாக காதல் வருது அப்படின்னாலும் ஒரு நல்ல பிள்ளையாக உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு உத்தமமான குணமுள்ள பொண்ணு வரும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அதீத நல்ல குணம் இருக்க ஒரு பையன் வருவான். ஸோ இதெல்லாம் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது. 20 வருஷமாக கோர்ட்டில் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரும். இந்த காலகட்டம் நாங்கள் மத்தியஸ்தரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி நாங்கள் அந்த இது ப்ராப்பர்ட்டிக்கான காசு வாங்கலாம்னு நினைக்கிறோம். தாராளமாக பண்ணலாம். சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்க வச்சிடக்கூடாது. குரங்கு ஆப்பத்தை பங்கிட்ட கதையாயிடும். உள்ள நடுவில் வைக்கிற பர்சன் அனலைஸ் பண்ணிட்டு நல்ல பர்சனாக வைங்க. 4 பேர்கிட்ட ஐடியா கேட்டு 4 பேராக வச்சு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா நல்லது. அதே மாதிரி நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் குழந்தை கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுங்க, 20 வருஷம் ஆகுதுங்க, குழந்தையே இல்லை. இந்த காலகட்டம் குழந்தை பேரு அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். நாங்கள் 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பண்ணோங்க, கூடவே இல்லை. 5 முறை ஐவிஎஃப் பண்ண இப்போ நீ சாதாரணமாக நேச்சுரலாகவே கூட்டிடும். நாங்கள் 2 முறை ஐவிஎஃப் பண்ணாங்க, நேச்சுரலாகவே கூட்டிடும். நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலைங்க, இப்பயும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அதுவே நார்மலாகவே கூட்டிடும். வைத்தியம்ன்றது நான் சொல்கிறது, வைத்தியம் அந்த மாதிரி பெரிய செலவு அப்படின்றது எதுவுமே பண்ணாமல் நிறைய பேருக்கு இயற்கையாக வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சூப்பர் மேம். எச்சரிக்கை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்களும் இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த இதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மீனராசிக்கு அற்புதமான விஷயம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டது. நன்றி மேம். நன்றி.